நான் நேர கன்னடத்திலே போய் என் காரியத்தை முடிச்சு கொடுன்னு கேட்கிறேனே, பண்ணி கொடுத்துருவாரானால் அவரே ஒரு ஸ்லோகத்துல சொல்றார், பார்த்த நைவேக நாமுத்திர விநாசஸ்தஸ்ய வித்யதே நகி கல்யாண கிருத்து கஷ்யத்து துர்கத்தின் தாத்த கச்சதி. யார் ஒருத்தன் நல்ல செயல்களே கண்ணன்கிற என்ன நம்பி ஆரம்பிக்கிறானோ அவனுக்கு விநாசமே கிடையாது, பேய் பிசாசு மூலம் எந்த தடங்களும் வராது, தன்னாலும் தடங்கள் வராது. கண்ணன் ரொம்ப ஆணித்தரமா சொல்றார், மற்ற பேராலும் அவனை தடங்கள் பண்ண முடியாது, தானும் தன்னை தடங்கள் பண்ணிக்க முடியாதுங்கிறார். பாதி நாழி நம்மளே தான் நமக்கு கெடுதலை தேடிப்போம். உன் காரியம் நடக்கணும்னால் இறைவனுக்கு தொண்டனான நான், ஆணாக பெண்ணாக பிறந்திருக்கிற நான், கண்ணனுக்கு சொத்தான நான், இன்னத்துக்காக இந்த இடத்தில் இன்ன நாற்காலில் உட்கார்ந்திருக்கிறேன், இன்ன வேலை பார்க்கிறேன், அந்த ஒரு கூட இருக்கிற எண்ணம் வேணும் அர்ஜுனாங்கிறார். இருந்தா காரியங்கள் எல்லாம் நடக்கும். அது எப்படி சுவாமி வரும்? அவருக்கு தொண்டன்னு நினைத்து கொண்டே நான் உட்காந்துருக்க முடியுமானால், இன்னார் அப்பா இன்னார் பிள்ளை, நான் இன்ன உயரம், நான் ஆணு பெண்ணு, இத்தனை எண்ணத்தோட நான் உட்காந்துருக்கலாம். கூடவே பகவானுக்கு தொண்டன் நான், அவர் சொத்துங்கிற எண்ணத்தை சேர்த்துக்க முடியாதுன்னா, இந்த அடையாளங்கள் எல்லாம் எப்படி உண்மையோ இரண்டாம் பட்ச அடையாளமோ முதல் அடையாளம் இந்த ஜீவன் பரமாத்மாவுக்கு சொத்து என்பது. அந்த அடையாளத்தை மறக்காமல் நினைத்து இதைத்தான் நம்ம மனசை பழகிக்கணும். திரும்ப திரும்ப அந்த அடையாளத்தை விடாம நினைக்க எப்படியுமே நம்ம அவருடைய சொத்து, அவர் கைவிட போறதில்லை. நம்ம வேற அதை விடாம நினைச்சிருந்தோம்னால் இந்த சொத்தை விடவே முடியாது வா அப்படின்னு நாம கேட்ட காரியங்களை எல்லாம் நடத்துகிறார். அதனால நித்தியம் சித்தி ஏற்படும்.